من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ذرهم يأكلوا ويتمتعوا ويلههم الأمل فسوف يعلمون وما أهلكنا من قرية إلا ولها كتاب معلوم ذرهم يأكلوا ويتمتعوا நபியே அந்த மக்களை நீங்கள் விட்டு விடுங்கள். அவர்கள் இந்த உலகத்திலே நன்கு சாப்பிட்டு இந்த உலகத்தின் இன்பங்களை அவர்கள் அனுபவிக்கட்டும். வயுல்ஹிஹுமுல் அமலு, அவருடைய ஆசைகள் இந்த உலகத்தின் பக்கம் திசை திருப்பட்டும். ஃபஸௌஃப யஅலமூன், அதன் விளைவை அவர்கள் மிக விரைவில் அறிந்து கொள்வார்கள். 15வது அத்தியாயத்துடைய 3வது இந்த வசனத்திலே இந்த உலகத்தில் வாழுகின்ற இறைவனை மறுத்தும் இறைவனை மறந்தும் வாழ்கின்ற மக்களை பற்றி அல்லாஹ் மிக கடுமையான வார்த்தைகளை கொண்டு எச்சரிக்கின்றான். இதற்கு முந்தைய அந்த வசனத்தில் சொல்லும் பொழுது நாளை மறுமையில் அவர்கள் தெரிந்து கொள்வார்கள், நாம் எல்லாம் உலகத்தில் வாழுகின்ற காலத்தில் முஸ்லிமாக வாழ்ந்திருக்கலாமே என்று அப்பொழுது அவர்கள் கை செய்தப்படுவார்கள் என்று சொல்லிவிட்டு, இந்த உலகத்திலே யார் மறுமையை மறுத்தோ அல்லது மறுமையை மறந்தோ, அதே போல இறைவனை மறுத்தோ அல்லது மறந்தோ வாழுகின்ற மக்களுக்கு கடுமையான ஒரு எச்சரிக்கையை சொல்கின்றான். நாம் சொல்லுவோம் அல்லவா, விட்டு அவனை கடைசியில பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி அல்லாஹ் சொல்கின்றான், விட்டுவிடு, விட்டுவிடு. தர்பும் யஅ்குலு யத்தமத்தஉ, அவர்கள் சாப்பிடட்டும், அனுபவிக்கட்டும், நல்ல முறையில் இந்த உலகத்துடைய இன்பங்களை அனுபவிக்கட்டும் என்று அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்வது எச்சரிக்கையின் அடிப்படையில் சொல்கின்றான். அதே நேரத்தில் மூமின்களை பற்றி ஒரு இடத்திலே சொல்லும் பொழுது, இப்போது ஓதிய அந்த ஃபஜ்ருடைய வசனத்திலே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், ஈமான் கொண்டவர்களே இந்த உலகத்தில் வாழுகின்ற காலத்தில் நல்லவைகளை சாப்பிடுங்கள் என்று சொல்கின்றான். எவ்வளவு அழகான வார்த்தை. யா அய்யுஹல்லதீன ஆமனூ யா அய்யுஹன் நாஸ் குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், உங்களுக்கு நாம் வழங்கிய ரிஸ்கிலிருந்து நல்ல உணவுகளை நீங்கள் சாப்பிடுங்கள் என்று மூமின்களை பார்த்து சொல்லக்கூடிய அதே அல்லாஹ் இந்த இடத்திலே காஃபிரை பார்த்து எச்சரிக்கை விடுகின்றான். விட்டுவிட, அவர்கள் சாப்பிடட்டும், அவர்கள் இந்த உலகத்திலே அனுபவிக்கட்டும் என்று சொல்லிவிட்டு, வயுல்ஹிஹுமுல் அமல், அவருடைய ஆசைகள் இந்த உலகத்தின் பக்கம் திசை திருப்பிக் கொண்டிருக்கின்றது. அது நன்மை தீமை அவர்கள் அறியாதவர்களாக இருக்கின்றார்கள். நாம் இன்றைக்கு பார்க்கின்றோம், அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்கள் எவ்வளவு பெரிய அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த கடவுளை பற்றி இறைவனை பற்றி எந்த விதமான அச்சமோ பயமோ இல்லாமல் முஸ்லிம்களுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்கின்றார்கள். அதுக்கெல்லாம் எச்சரிக்கை தான். என்ன, அன்றைக்கு மக்கா காஃபிர்களை பார்த்து சொன்ன வார்த்தை, குறைஷி மக்களை பார்த்து சொன்ன வார்த்தை தான், நபியே உமக்கு துன்பம் கொடுக்கின்றார்கள், உமக்கு சிரமம் கொடுக்கின்றார்கள், உம்மை சார்ந்தவர்கள் என்ன செய்கின்றார்கள், வேதனை செய்கின்றார்கள். பிலால் போன்றவர்கள் எல்லாம் கடுமையாக வேதனை செய்யப்பட்டார்கள். இந்த மக்களை பார்த்து தான் அல்லாஹ் சொன்னான், மக்கா காஃபிர்களை விட்டு விடுங்கள், அவர்கள் இந்த உலகத்தில் அனுபவிக்கட்டும், குறிப்பிட்ட காலம்தான், அதற்கடுத்து நம்மை அவர்கள் சந்திக்க வேண்டியிருக்கின்றது என்ற எச்சரிக்கை இன்றையும் இருக்கின்றது. யார் முஸ்லிம்களுக்கு அநியாயம் அக்கிரமம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய கடுமையான ஒரு வார்த்தை தான், அவர்கள் செய்யட்டும், செய்து கொண்டே இருக்கட்டும், ஆனால் அவர்கள் கூடிய சீக்கிரம் மிக விரைவில் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அதற்கடுத்து சில செய்திகளை சொல்கின்றான். நாம் எந்த ஒரு சமுதாயத்தையும் அநியாயமாக என்னல்ல அழிப்பதில்லை என்று அல்லாஹ் எச்சரிக்கை விடுக்கின்றான். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக